மக்கள் வெதர்மன் வானிலை அறிக்கை. குறிப்பாக மக்கள் வெதர்மன் வானிலை அறிக்கை பார்க்க வந்திருக்கும் புதிய நண்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ஆளுங்கிற எனபிள் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள் உறவினருக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பாக வங்கக்கடலில் உருவாகி வந்துள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது உருவாகிவிட்டது. குறிப்பாக அடுத்த 24 மணி நேரத்தில் அது மூமெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க தொடங்கிடும். இதன் காரணமாக மழைப்பொழிவு எப்படி இருக்கும் என்பதை வரும் நாட்களில் விரிவாக ஒரு வானிலை அறிக்கையுடன் சமர்ப்பிக்கிறேன். மற்றும் இன்றைய மழைப்பொழிவு எப்படி இருக்கும், வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு எப்படி இருக்கும், இன்றும் நாளையும் பெரிய அளவு மழைப்பொழிவு இல்லாவிட்டாலும் இடிமழைக்கு வாய்ப்புள்ளது. குறிப்பாக மேற்கு மாவட்டத்தில் ஒரு சில பகுதியில் ஆங்காங்கே இடிமழைக்கும் வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். அதேபோல் தென் மாவட்டங்கள் இந்த தென்காசி, திருநெல்வேலி இந்த பகுதிகளுக்கு இடிமழைக்கு வாய்ப்புள்ளது. மாலை இரவு நேரத்தில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும். குறிப்பாக தென்காசி எடுத்துக்கிட்டிங்கன்னா குற்றாலம் மற்றும் அச்சம்புதூர் மற்றும் பழைய குற்றாலம் போன்ற பகுதியில், குற்றாலம் ஒட்டிய பகுதி ஃபுல்லும் அனைத்து பகுதியிலும் மழையானது இருக்கக்கூடும். அதேபோல் பாபநாசம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி, ஊத்து, மாஞ்சோலை சுற்றுவட்டார பகுதியெல்லாம் கனத்த மழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இடைவேளை இருக்கிறது. இன்றும் நாளையும் இதனை பயன்படுத்தி கொள்ளுமாறு விவசாயிகளுக்கு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மழைப்பொழிவானது மாலை இரவு நேரத்தில் இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நிகழ்வு நேர வானிலை அறிக்கையில் மழை இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்களில் மழை இருக்கும் பட்சத்தில் மாலை நேர அறிக்கையில் வெளியிடப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த மழைப்பொழிவுக்கு அடுத்து மழைப்பொழிவு எப்படி அமையப்போகுது, வரும் நிகழ்வு பொறுத்தவரை குறிப்பாக வங்கக்கடலில் உருவாகியுள்ளது. அது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும். இதன் காரணமாக மழைப்பொழிவு, அதிகப்படியான மழைப்பொழிவு எங்கே இருக்கும், எப்படி மழைப்பொழிவு அமையக்கூடும். என்ன சார் போன நிகழ்வை பற்றி சொன்னீங்க, டெல்டா மாவட்டத்துக்கு மட்டும்தான் மழை இருந்துச்சு, மத்திய மாவட்டத்தில் பெரிய மழை இல்லை. என்ன காரணம்னா அது ஒரு குறுகிய பரப்பிலே இருந்ததன் ஒரு விளைவின் காரணமாக மழைப்பொழிவு குறைந்து காணப்பட்டது. இருந்த போதிலும் நம் முன்னெச்சரிக்கை கொடுத்தது நல்லதாக அமைந்தது. டெல்டா மாவட்ட மக்கள் விவசாயிகளுக்கு இந்த குறிப்பாக நாகப்பட்டினம் 20 சென்டிமீட்டர் பக்கம் மழைப்பொழிவானது இருந்தது. அதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக சொல்லணும், வேதாரண்யம் மற்றும் கோடியக்கரை முனை மற்றும் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி மற்றும் திருக்கோவிலை போன்ற பகுதியில் அதிகப்படியான மழை இருந்தது. இதன் காரணமாக அவர்களுக்கு சராசரி மழையை காட்டிலும் கூடுதல் மழை பெற்றுள்ளார்கள். மற்றும் அதேபோல் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, தரங்கம்பாடி, காரைக்கால் போன்ற பகுதிகள் ப்ளஸில் வந்து நிற்கிது. இந்த மழைப்பொழிவானது மேலும் வரக்கூடிய நிகழ்வின் காரணமாக மழைப்பொழிவு தீவிரப்படுத்த உள்ளது. குறிப்பாக இது ஞாயிற்றுக்கிழமை இரவில் இருந்து மழை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்பு மழை இருக்கும். கடலோர மாவட்டங்களில் சாரல், மிதமான தூறல், சற்று ஆங்காங்கே கனமழையானது வட மாவட்டத்தில் இருக்கும். அதேபோல் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்கள் ஒரு சில மாவட்டங்களில் மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். இந்த மழைப்பொழிவு எப்படி அமையினா, ஒரு குறிப்பிட்ட ஒரு அரை மணி நேரம் அந்த அளவுக்கு மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். இருக்காற்று நிகழ்வு சந்திப்பு ஏற்படும் பட்சத்தில் இந்த மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். குறிப்பாக இந்த சுற்று வந்து மத்திய மாவட்டத்துக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவாக அமையக்கூடும். இந்த ஏரி குளங்கள் நிரம்பலன்ட்டு கேள்வி வருதில்ல, அது இந்த சுற்றுல ஓரளவு குறிப்பாக இந்த கரூர் மாவட்டம் குளித்தலையில் இருந்து திருச்சி, அதேபோல் புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம், அதேபோல் கள்ளக்குறிச்சி மற்றும் சேலத்தோட கிழக்கு பகுதி, ஆத்தூர் அந்த பகுதிகள் மற்றும் அதேபோல் சென்னையில் ஏற்கனவே அதிகப்படியான மழை இருந்த போதிலும் இந்த சுற்று அவர்களுக்கு சற்று கூடுதல் மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்ளேன்.
இந்த சுற்று அதிகப்படியான மழையானது மத்திய மாவட்டம் மற்றும் தென் மாவட்ட கடலோர பகுதிகள் மற்றும் வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு அதிகப்படியான மழைப்பொழிவாக அமையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றும் அதாவது இந்த வரைபடத்தில் பார்த்திருந்தாலே தெரியும் அந்த நிகழ்வு ட்ராக் எப்படி போகுதுன்ட்டு. அதிகப்படியான ஆய்வு முடிவுகள் மத்திய மாவட்டங்கள் மற்றும் அதன் வழியாக போகும். அப்டேட்கள் அனைத்தும் மாற்றப்படும். விரைவில் குறிப்பாக மேலும் ஒரு தகவலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.